T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்து கில்ல டிராப் பண்ணதுக்கு ஸ்கையோட ஃபார்ம் தான் காரணமா குற்றம் சாட்டிய ராபின் உத்தப்பா. என்ன நடந்தது இந்த வீடியோல பார்க்கலாம். T20 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா 2026 பிப்ரவரியில இந்தியா ஸ்ரீலங்கால நடக்க போகுதுங்க. எல்லா டீமும் பாத்தீங்கன்னா அவங்களோட 15 மெம்பர் ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா அவங்களோட 15 மெம்பர் ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இதுல நிறைய சர்ப்ரைஸா இருந்ததுங்க. ஆனா பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா இந்தியாவோட வைஸ் கேப்டனா இருந்த கில்ல டிராப் பண்ணிருந்தாங்க. இத பத்தி கருத்து தெரிவிச்ச ராபின் உத்தப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆன் பேப்பர்ல இந்தியாவோட வேர்ல்ட் கப் ஸ்குவாட் பாக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குங்க. இந்தியாவோட T20 டீம் பர்ஃபெக்ட்டா இருந்தது. நடுவுல ஆஸ்திரேலியனோ சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்க்கும் தேவையில்லாம கில்ல ஏன் உள்ள கூட்டு வந்தீங்க? அது மட்டும் இல்லாம அவரை ஏன் வைஸ் கேப்டன் ஆக்குனீங்க? பேசாம அவரை ஒரு பிளேயராவே செலக்ட் பண்ணிட்டு டிராப் அவுட் பண்ணிருக்கலாம். T20 பொறுத்த வரைக்கும் கில்லு சரியான ஃபார்ம்லயே இல்லங்க. சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்லயே நீங்க பாத்திருப்பீங்க, நல்லா அடிக்க வேண்டிய பந்து லூஸ் டெலிவரிஸ்ல அவுட் ஆயிட்டு போனாருங்க. இந்த மாதிரி பேட் ஃபார்ம்ல இருக்க பிளேயரை எப்படி நீங்க வேர்ல்ட் கப் ஸ்குவாட் உள்ள எடுத்துட்டு போவீங்க? ரெண்டு ஃபார்ம் அவுட் பிளேயர்ஸ் ஒரே டைம்ல வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல சேர்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு தெரியும். இந்தியன் கேப்டனான சூரியகுமார் யாதவும் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. சோ அவருக்கு பதில் கில்ல டிராப் பண்ணிருக்காங்க. கேப்டனை டீம்ல இருந்து டிராப் அவுட் பண்ண முடியாது. இதுதான் ஒரு ரீசனா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராபின் உத்தப்பா அவர்கள் சொல்லியிருக்காரு.